தன் முயற்சியில் சற்றும் மனந்தளராத விக்கிரமன் மீண்டும் மரத்திலேறி அதில் தொங்கிக் கொண்டு இருந்த உடலை கீழே வீழ்த்தினான். பின்னர் அவன் அந்த உடலைச் சுமந்து கொண்டு மயானத்தை நோக்கிச் செல்லும் போது அதனுள்ளிருந்த வேதாளம் விக்கிரமனை பார்த்து, மன்னா, உன்னைப் போல் விடாமல் முயற்சி செய்யும் சிலர் கடைசி நிமிடத்தில் தங்கள் கொள்கையை கைவிட்டு அதுநாள் வரை செய்த முயற்சியை வீணாக்குகின்றனர். அத்தகைய ஒரு பெண்ணின் கதையை நான் உனக்கு இப்போது கூறப்போகிறேன். கவனமாக கதையை கேள் என்று கதை சொல்லலாயிற்று. வைசாலி ராஜ்யத்தில் திரிசங்கம் என்னும் ஊரில் கலாதரன் என்ற ஒரு தெய்வீக சிற்பி வசித்து வந்தான். அவன் கல்லில் வடிக்கும் சிற்பங்கள் உயிருள்ளவை போல் தத்ரூபமாக இருக்கும். ஒருநாள் இரவில் பௌர்ணமி நிலவொளியில் மொட்டை மாடியில் அவன் உறங்கிக் கொண்டிருந்தான். அப்போது அவனுடைய கனவில் மிக அழகான ஓர் இளமங்கை தோன்றி, சிற்பியே, என்னுடைய உருவச்சிலையை நீ கல்லில் செதுக்க வேண்டுமென நான் மிகவும் விரும்புகிறேன். என் ஆசையை நீ நிறைவேற்றுவாயா என்று கேட்டாள். அதிரூப சுந்தரியான அந்த பெண்ணின் அழகில் தன் மனத்தை பறிகொடுத்த கலாதரன், கண்டிப்பாக வடிக்கிறேன். அடுத்த பௌர்ணமி இதே நேரம் உன் சிலையை நீ காண்பாய் என்று உணர்ச்சி வசப்பட்டு கூறினான். அக்கணமே அவன் கனவும் தூக்கமும் கலைந்தன. கனவுதான் கலைந்ததே தவிர அந்த ரூபவதியின் அழகு அவன் மனத்திரையில் நன்றாக பதிந்து விட்டது. உடனே தன் ஊரின் எல்லையில் மலைகள் சூழ்ந்த பகுதியில் ஒரு நீர்வீழ்ச்சியருகே அமர்ந்து ஒரு பாறையில் இரவும் பகலுமாக பாடுபட்டு அடுத்த பௌர்ணமிக்குள் அவளுடைய உருவச்சிலையை செய்து முடித்தான். கலாதரனின் கனவில் தோன்றிய அந்த அழகி ஒரு கந்தர்வ லோகத்துப் பெண். அவள் பெயர் நீலாஞ்சனா. ஒவ்வொரு பௌர்ணமி இரவிலும் அவள் தன் தோழிகளுடன் பூலோகத்தில் சஞ்சாரம் செய்வதுண்டு. அத்தகைய ஓர் இரவில்தான் உறங்கிக் கொண்டிருந்த கலாதரனின் கனவில் தோன்றி தன்னை சிலை வடிக்குமாறு வேண்டினாள். பிறகு அடுத்த பௌர்ணமி இரவில் வழக்கப்படி அவள் தன் தோழிகளுடன் பூலோக சஞ்சாரத்திற்கு புறப்பட்டாள். நேராக தன் தோழிகளுடன் வைசாலி ராஜ்யத்து திரிசங்கத்தை அடைந்து கலாதரன் வடித்திருந்த சிற்பத்தை காட்டி நடந்தவற்றை கூறினாள். சிலையைக் கண்டு வியந்த நீலாஞ்சனாவின் தோழிகளில் ஒருத்தி, இதற்கு உயிர் இருந்தால் இன்னொரு நீலாஞ்சனா பூலோகத்தில் தோன்றி விடுவாள் என்றாள். மற்றொருத்தி, நீலா, நீ இதற்கு உயிர் கொடுத்து விடு என்றாள். மற்றொருத்தி, உன்னுடைய அறிவையும் மனத்தையும் இதற்கு அளித்து விடு என்றாள். அதற்கு நீலாஞ்சனா, சிலைக்கு என் உயிரை தந்து விட்டால் நான் என்ன ஆவது என்றாள். இல்லை, கந்தர்வர்களாகிய நமக்கு அபூர்வ சக்திகள் உண்டு. நீ சிறிது காலம் உன் உயிரையும் மனத்தையும் புத்தியையும் சிலைக்கு அளிப்பாய். அதே சமயம் உன் உயிர், மனம், புத்தி ஆகியவை உன்னிடமும் இருக்கும். கந்தர்வலோகத்திலும் பூலோகத்திலும் இரட்டை பிறவிகள் போல் இருப்பீர்கள் என்றாள் இன்னொரு தோழி. இது என்ன விபரீத விளையாட்டு என்று நீலாஞ்சனா கூற, சிறிது காலம் நீ உன் அறிவினால் பல காரியங்களை சாதித்தபின் பூலோக நீலாஞ்சனாவை அழித்துவிடு என்றனர் தோழிகள் அனைவரும். நீலாஞ்சனாவிற்கு அந்த யோசனை பிடித்திருந்தது. உடனே அவள் தன் சக்தியினால் சிலைக்கு உயிர் கொடுத்து அதனுடன் தன் புத்தியையும் மனத்தையும் பகிர்ந்து கொண்டாள். சிலை உயிர் பெற்று பூலோக நீலாஞ்சனாவாக மாறியது. உறக்கத்திலிருந்து எழுந்தவள் போல் உயிர்த்தெழுந்த பூலோக நீலாஞ்சனா நகரத்திற்குச் சென்று தன் திறமையை காட்டுவோம் என்று எண்ணி இரவு முழுவதும் நடந்தாள். காலையில் ஒரு காட்டை அடைந்தாள். அங்கு புதரிலிருந்து ஒரு புலி அவள் மீது பாய, அடுத்த கணம் புலியின் மீது ஓர் அம்பு பாய்ந்தது. தன்னை காப்பாற்றியது யார் என்று நீலாஞ்சனா சுற்றுமுற்றும் பார்க்க, தொலைவில் வில் அம்புகள் ஏந்தி ஓர் இளைஞன் குதிரையின் மீது வருவதைக் கண்டாள். அவளருகில் வந்ததும் அவன், நீ இந்த காட்டில் என்ன செய்கிறாய் என்று கேட்டான். முதல் பார்வையிலேயே அவனிடம் மனத்தை பறிகொடுத்த நீலாஞ்சனா, நான் பிழைப்பை தேடி தலைநகரம் செல்லும் வழியில் இந்த புலி குறுக்கிட்டது. என் உயிரை காப்பாற்றியதற்கு நன்றி. ஆனால் என்னிடம் வாள் இருந்திருந்தால் நானே புலியை கொன்று இருப்பேன் என்றாள். அட, பெண்ணான உனக்கு வாள் வீசத் தெரியுமா என்று வியப்புடன் அவன் கேட்க, என் பெயர் நீலாஞ்சனா. எனக்கு எல்லா போர்க்கலைகளும் தெரியும். நான் வைசாலி மன்னரை சந்தித்து என்னை படையில் சேர்த்துக் கொள்ளுமாறு வேண்டுவேன். உங்கள் பெயர் என்ன என்று அவள் கேட்டாள். என் பெயர் பிரபாகரன் என்ற அந்த இளைஞன், நீ மிகவும் அறிவாளி என்று தோன்றுகிறது. ஆனால் பெண்ணான உன்னை படையில் சேர்த்து கொள்ள மாட்டார்கள். அதனால் நீ ஆண் வேடம் தரித்துக்கொள். நானும் படையில் சேரத்தான் செல்கிறேன். அவந்தி ராஜ்ய மன்னர் நமது ராஜ்யத்தின் மீது படையெடுத்துள்ளார். அதனால் நம் மன்னர் ஏராளமான வீரர்களை திரட்டுகிறார். என்னுடன் வா, உன்னை அழைத்துச் செல்கிறேன் என்றான். பிறகு இருவரும் தலைநகரம் சென்று சேனாதிபதியை சந்தித்து படையில் சேர்ந்தனர். ஒருநாள் யுத்தகலத்தில் மன்னர் சேனாதிபதியுடன் யுத்தம் நடத்தும் விதத்தைப் பற்றி ஆலோசனை செய்து கொண்டிருக்கையில் நீலாஞ்சனா அவர்கள் உரையாடிக் கொண்டிருந்த அறைக்குள் நுழைந்து, மகாராஜா, பகைவர்களின் படை நம்முடையதை விட பல மடங்கு பெரியது. அவர்களை நேருக்கு நேர் மோதி வெற்றி காண முடியாது. எதிரிப்படையில் குழப்பம் உண்டாக்கினால் அவர்களை தோற்கடிக்க முடியும். அதற்கான திட்டம் என்னிடம் இருக்கிறது என்று தன் திட்டத்தை மன்னருக்கு விளக்கினாள். அதை கேட்டு மன்னர் வியந்து போனார். உடனே தன் படையில் ஒரு சிறிய பகுதியை பிரித்தெடுத்து அதற்கு அவளை உபதளபதி ஆக்கினார்.
அவளும் தன் படையை வழிநடத்திச் சென்று போர்க்களத்தின் இருபுறமும் இருந்த மலைகள் மீதேறி பதுங்கிக் கொண்டாள். மறுநாள் போர் தொடங்கியதும் பகைவர் படை மீது எங்கிருந்தோ பாம்புகளும் தேள்களும் வந்து விழுந்தன. மற்றொரு மலையிலிருந்து தீப்பந்தங்கள் அவர்கள் மீது விழுந்தன. இதனால் பகைவர் படையில் ஒரே குழப்பம் ஏற்பட்டது. அந்த சமயம் வைசாலி ராஜ்ய வீரர்கள் அவர்களை தாக்க பகைவர்கள் சரிவர போர் புரியாமல் பின்வாங்கி ஓடி போயினர். அந்த வெற்றிக்கு முழுக்காரணமான புத்திசாலி இளைஞனை பாராட்ட மன்னர் அவனை தன் அரண்மனைக்கு அழைத்தார். மன்னர் தனிமையில் இருந்தபோது தன் ஆண்வேடத்தை கலைத்தாள் நீலாஞ்சனா. மகாராஜா, உண்மையில் நான் ஒரு பெண். உங்களிடம் வேலைக்கு சேர்வதற்காக ஆண் வேடம் போட்டேன். என்னை மன்னிக்கவும் என்றாள். அவள் எதிர்பார்த்ததற்கு மாறாக மன்னருக்கு அபார வியப்பும் மகிழ்ச்சியும் உண்டாக வாரிசில்லாமலிருந்த அவர் நீலாஞ்சனாவை தன் மகளாக ஸ்வீகாரம் எடுத்துக்கொண்டு அவளை இளவரசியாக்கி அவள் விரும்புவதை அறிந்து பிரபாரகரை திருமணமும் செய்வித்தார். இவ்வாறு தன் புத்திகூர்மையினால் பூலோகத்தில் வைசாலி ராஜ்யத்தின் இளவரசியான நீலாஞ்சனாவை பார்த்து கந்தர்வலோக நீலாஞ்சனா மனம் பூரித்தாள். தன் தோழிகளிடம் தன்னுடைய பிரதிநிதியைப் பற்றி கர்வத்துடன் கூறினாள். ஆக தாங்கள் ஆரம்பித்த விளையாட்டு முடிவுற்றது என்று கந்தர்வலோக பெண்கள் கருதினர். அவளை மீண்டும் பழையபடி சிலையாக்குவதற்காக கந்தர்வலோக நீலாஞ்சனா இளவரசியிடம் வந்தாள். அவள் யார் என்ற உண்மையை இளவரசிக்கு எடுத்துரைத்து அவளது உயிரை எடுக்கப் போவதாக கூறினாள். ஆனால் அவள் அதற்கு இளவரசி மறுத்துவிட்டாள். சொல்வதை கேள். நாம் இருவரும் நிரந்தரமாக ஒரே சமயத்தில் வாழ முடியாது. நான் என் உயிரை தற்காலிகமாக உனக்கு கொடுத்தேன். அதை திருப்பி எடுத்துக் கொள்ள என்னை அனுமதி என்றாள் கந்தர்வ நீலாஞ்சனா. கந்தர்வ பெண்ணே, நீ தனிமையாக வாழ்கிறாய். ஆனால் நான் என் வாழ்வை என் கணவடன் பிணைத்துள்ளேன். என் மீது அன்பை பொழியும் என் கணவர் நானின்றி உயிர் வாழ மாட்டார். நான் இப்போது வைசாலியின் இளவரசி. நான் மறைந்து போவதை குடிமக்களும் விரும்ப மாட்டார்கள் என்றாள் பூலோக நீலாஞ்சனா. அவள் கடைசியாக கூறிய சொற்கள் கந்தர்வ நீலாஞ்சனாவின் மனத்தை உருக்கி விட்டன. ஆகையால் தனது இதயத்திலிருந்து தீ உருவாக்கி அந்த தீயில் எரிந்து மறைந்து போனாள். இந்த இடத்தில் கதையை நிறுத்திய வேதாளம். மன்னா, கந்தர்வ பெண் நீலாஞ்சனாவின் மதிகெட்ட செயலை பார். பூலோக நீலாஞ்சனாவிற்கு உயிர் கொடுத்ததே அவள்தான். அதுவும் தற்காலிகமாகத்தான். தன்னுடைய புத்திகூர்மையை தன் பிரதிபிம்பத்தின் மூலம் பூவுலகில் நிரூபித்துக் காட்டியபின் மீண்டும் அதை திருப்பி எடுத்துக் கொள்வதாக இருந்தாள். ஆனால் கடைசி நிமிடத்தில் புத்தி பேதலித்து தன் பிரதிபிம்பத்தை உயிருடன் வாழ அனுமதித்துவிட்டு தான் உயிர் நீத்தாள். இதை முட்டாள்தனம் என்று சொல்லாமல் வேறு என்ன சொல்வது? என்னுடைய இந்த சந்தேகத்திற்கு விளக்கம் தெரிந்திருந்தும் நீ மௌனமாக இருந்தால் உன் தலை வெடித்துச் சுக்கு நூறாகும் என்றது. அதற்கு விக்கிரமன், கந்தர்வ பெண்ணான நீலாஞ்சனா தன் புத்தி சாதுரியத்தை நிரூபிப்பதற்காக சிலைக்கு தன் உயிரை தற்காலிகமாக கொடுத்தது உண்மைதான். ஆனால் கடைசி நிமிடத்தில் அவள் மனம் மாறி தன்னுயிரை தியாகம் செய்தது முட்டாள்தனத்தினால் அல்ல, அவளுடைய தயாள குணத்தினால்தான். விளையாட்டாகத் தொடங்கிய நாடகத்தில் பூலோக நீலாஞ்சனா போர்க்களத்தில் தன் தந்திரமான திட்டத்தால் வெற்றி பெற்றாள். அவள் தான் விரும்பிய பிரபாகரனை காதலித்து திருமணம் செய்து கொண்டு விட்டாள். மன்னருக்கும் பட்டத்து ராணிக்கும் ஸ்வீகார பெண்ணாகி விட்டாள். குடிமக்களின் மனம் கவர்ந்த இளவரசியாகி விட்டாள். அவள் உயிரை பறித்தால் அவளை சார்ந்துள்ள அனைவரும் பெரும் துக்கத்தில் மூழ்குவர். ஆகையால் தான் உயிர் நீப்பதே சிறந்தது என்றும் தன் பிரதிபிம்பமாவது மகிழ்ச்சியுடன் வாழட்டும் என்றே அவள் மேற்கூறிய முடிவெடுத்தாள் என்றான். விக்கிரமனது சரியான பதிலால் அவன் மவுனம் கலையவே வேதாளம் தான் சுமந்து வந்த உடலுடன் பறந்து போய் மீண்டும் முருங்கை மரத்தில் ஏறிக்கொண்டது. தன் முயற்சியில் சற்றும் மனம் தளராத விக்கிரமன் மீண்டும் மரத்திலேறி அதில் தொங்கிய உடலை கீழே வீழ்த்தினான். பின்னர் கீழே இறங்கி அந்த உடலை சுமந்து கொண்டு மயானத்தை நோக்கிச் செல்லுகையில் அதனுள்ளிருந்த வேதாளம் அவனை நோக்கி, மன்னா, தர்ம சிந்தனையோடு பிறருக்கு நன்மை செய்வதற்காக நீ மிகவும் சிரமப்பட்டு அடர்ந்த காட்டிலும் மேட்டிலும் பேயும் உலவ அஞ்சும் இந்த நள்ளிரவில் மயானத்தில் அல்லலுறுகிறாய். தருமமே வெல்லும் என்று சாஸ்திரங்கள் கூறினாலும் பெரும் பாலானவர்களின் விஷயத்தில் நயவஞ்சகமே வெல்கிறது என்று எனக்கு தோன்றுகிறது. இதை நிரூபிக்கும் ஒரு கதையை நான் கூறுகிறேன், கேள் என்றது. கடம்பவனம் எனும் கிராமத்தில் கண்ணன், ரங்கன் என்ற இரு மாடுமேய்க்கும் இளைஞர்கள் வசித்து வந்தனர். ஒரு நாள் மாலையில் ரங்கனுடைய மாடுகளில் ஒன்றை காணவில்லை. அதனால் அவன் கண்ணனை தன் மாடுகளை வீட்டிற்கு ஓட்டிப் போகச் சொல்லிவிட்டு தான் தொலைந்து போன மாட்டை தேடிக் கொண்டு காட்டுக்குள் சென்றான். மாலை மங்கும் நேரத்தில் திடீரென ஒரு புலி எதிரே வர ரங்கன் பயந்து போய் ஒரு மரத்தின் மீது ஏறிக்கொண்டான். சிறிது நேரத்தில் காட்டில் இருள் சூழ்ந்தது. இனி தொலைந்து போன மாட்டை தேடி பயனில்லை என்று கருதிய ரங்கன் வீடு திரும்ப எண்ணியபோது அவன் அமர்ந்து இருந்த பெரிய மரத்திற்குச் சற்று தொலைவில் இருந்த ஒரு புதரில் இருந்து ஒரு நாகப்பாம்பு வெளியே வந்தது. அந்த நாகத்தின் தலையில் கண்ணை பறிக்கும் ஒரு இரத்தின கல் ஒளிவிட்டு பிரகாசித்தது.
சரசரவென வெளியே வந்த நாகம் ரங்கனிருந்த மரத்தையணுகி தன் தலையில் இருந்த இரத்தினத்தை எடுத்து மரத்தின் அடியில் இருந்த ஒரு பொந்தினுள் வைத்துவிட்டு சற்று தள்ளிப்போய் இன்னொரு மரத்தினடியில் அமர்ந்ததும் திடீரென ஒரு மனிதனாக மாறியது. நாகதேவனைப் போல் தோற்றமளித்த அந்த மனிதன் மரத்தடியில் அமர்ந்து கண்களை மூடிக்கொண்டு தவம் செய்ய ஆரம்பித்தான். இதைக் கண்ட ரங்கன் இனியும் அங்கு இருந்தால் ஆபத்து எனக் கருதி சத்தமின்றி மரத்திலிருந்து இறங்கி ஊரை நோக்கி ஓடிப்போனான். மறுநாள் அதைப்பற்றி தன் தோழன் கண்ணனிடம் சொல்ல கண்ணனின் விழிகள் வியப்பினால் விரிந்தன. அவன் ரங்கனை நோக்கி, அடப்பாவி, சரியான முட்டாளாக இருக்கிறாயே. நாகரத்தினம் மட்டும் நம் கையில் இருந்தால் பாம்பு தீண்டிய பிறகு இறக்கும் நிலையில் இருப்பவர்களை நாம் காப்பாற்றி விடலாமே. நாம் அதையே ஒரு தொழிலாக வைத்துக் கொண்டால் நிறைய பணம் சம்பாதித்து பணக்காரர்களாகி விடலாமே. சரி சரி, இப்போது ஒன்றும் குடி முழுகி போய்விடவில்லை. இன்று இரவு அந்த இதத்திற்கு நாமிருவரும் சேர்ந்து செல்வோம். இன்றும் நேற்று நடந்தது போல் நடந்தால் நாம் இரத்தினத்தை திருடிக் கொண்டு வந்து விடலாம் என்று கூறினான். ரங்கன் வர மறுத்ததால் கண்ணன் மட்டும் தனியாக காட்டுக்குச் சென்றான். அவன் எதிர்பார்த்தது போலவே அன்று நாகம் வந்தது. நாகதேவன் தீவிர தவத்தில் ஆழ்ந்து விட்டான் என்று தெரிந்ததும் கண்ணன் சத்தமின்றி கீழே இறங்கி இரத்தினத்தை திருடிக்கொண்டு ஊரை நோக்கி திரும்பினான். மறுநாள் காலையிலேயே அவன் கடம்பவனம் கிராமத்தை விட்டு வெகுதூரம் சென்று மற்றொரு பெரிய கிராமத்தை அடைந்தான். அந்த ஊரின் ஜமீன்தாரின் பெண்ணை ஒருநாள் நாகம் தீண்டிவிட கண்ணன் தன்னிடம் உள்ள இரத்தினத்தைக் கொண்டு அவளை உயிர் பிழைக்கச் செய்தான். அதனால் மகிழ்வுற்ற ஜமீன்தார் அவனுக்கு அந்த கிராமத்திலேயே வீடு அமைத்துதர அவன் அந்த ஊரிலேயே தங்கிவிட்டான். வயல்களும் காடுகளும் நிறைந்த அந்த பிரதேசத்தில் தினமும் பலர் பாம்பு தீண்டி விஷமேறி அவனைத் தேடி வர அவன் அவர்களை குணப்படுத்தி வந்தான். காப்பாற்றப்பட்டவர்கள் அவனுக்கு கொடுத்த பல வெகுமதிகளினால் அவனிடம் குவிந்த செல்வமும் ஏராளமாக ஆயிற்று. கண்ணனால் வஞ்சிக்கப்பட்ட நாகதேவன் மறுநாள் காலையில் தவங்கலைந்து எழுந்த பிறகு தன் இரத்தினத்தை தேட அது காணவில்லை. சுதேந்திரன் என்ற அந்த நாகதேவன் தன் இரத்தினத்தை இழந்து துடித்து போனான். எதிர்காலத்தில் இந்து என்ற ஒரு பெண்ணை மணக்க விரும்பி அந்த நாகதேவன் கட்டிய மணக்கோட்டை இடிந்து போயிற்று. அவன் அந்த பெண்ணை சந்தித்ததே மிகவும் சுவாரஸ்யமான நிகழ்ச்சி. ஒரு விவசாயியின் பெண்ணான இந்து பார்க்க மிகவும் அழகாக இருந்தாள். ஒரு நாள் அவள் தன் குடிசை வாயிலில் நெல்லை காய வைத்துவிட்டு அவற்றை பறவைகள் கொத்தாமல் விரட்டிக் கொண்டு இருக்கையில் திடீரென அந்த பக்கம் ஓர் இளைஞன் வந்தான். இந்துவைக் கண்டதும் அவள் அழகில் மயங்கிய அவன் தன்னை திருமணம் செய்து கொள்ள அவளை வேண்ட அவள் மறுத்தாள். கோபங்கொண்ட அவன் அவளிடம் வம்பு செய்ய அவள் கூச்சலிட்டாள். ஆனால் அவள் கூக்குரலை கேட்டு அக்கம்பக்கத்தில் யாருமில்லை. அந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்த சுதேந்திரன் என்ற நாகதேவன் நிராதரவான இந்துவின் மீது மிகவும் பரிதாபப்பட்டு அந்த இளைஞனின் மீது படமெடுத்து சீறிப்பாய அவன் பயந்தோடி போனான். தனக்கு உதவி செய்த அந்த நாகத்தினை நன்றியுடன் இந்து நோக்க திடீரென அந்த நாகம் மனிதனாக மாறியது. அவள் முன் வசீகரமான தோற்றத்துடன் நின்ற சுதேந்திரன், பெண்ணே, என் பெயர் சுதேந்திரன். நான் நாகலோகத்தைச் சேர்ந்த நாகதேவன். என்னிடம் இரத்தினம் உள்ளது. அதன் சக்தியினால்தான் நான் இப்போது மனித உருவம் எடுத்து உன் முன் நிற்கிறேன். என்னால் அதிக நேரம் மனித உருவில் இருக்க முடியாது. ஆனால் நிரந்தரமாக மனிதனாக மாற முயற்சி செய்வேன். அதுவரை நீ எனக்காக காத்திருப்பாயா எனவும் இந்து சம்மதித்தாள். உடனே மட்டிலா மகிழ்ச்சியுற்ற சுதேந்திரன் சுக்ரானந்தர் என்ற முனிவரின் ஆசிரமத்தையடைந்து தன்னுடைய விருப்பத்தை அவரிடம் தெரிவித்தான். சற்று நேரம் யோசித்த முனிவர், சுதேந்திரா, கடவுள் ஏதாவது ஒரு காரணத்தினால் ஒவ்வொரு ஜீவராசிக்கும் ஒரு குறிப்பிட்ட உருவத்தை தந்து இருக்கிறார். நீ நாகலோகத்தைச் சேர்ந்தவன். அதனால் நீ நாகத்தின் உருவத்தில் இருப்பதுதான் நியாயம் ஆனது. ஆகையால் உன் ஆசையை விட்டுவிடு என்றார். சுதேந்திரன் இந்துவின் மீது தான் கொண்டுள்ள அன்பை பற்றி கூறினான். ஆகையால் முனிவர், அவள் மீதுள்ள உன்னுடைய அன்பு மிக ஆழமானது என்று தெரிந்து கொண்டேன். ஆகவே நான் உன் ஆசையை கண்டிப்பாக நிறைவேற்ற முயல்கிறேன். என்னுடைய தவ வலிமையினால் நீ இரவு முழுவதும் மனித உருவில் இருப்பாய். இரவு நேரங்களில் நீ பரம்பொருளை தியானித்து தவம் செய்து வா. உன் மூலம் பல ஜீவராசிகளுக்கு நன்மை ஏற்படும் விதத்தில் நடந்து கொள். சில நாள்களிலேயே நீ நிரந்தரமாக மனிதனாக மாறுவாய் என்றார். அவ்வாறு தவம் புரிந்து வந்த இரவுகளில் ஓரிரவில் அவனுடைய இரத்தினம் திருட்டு போயிற்று. அதனால் அவனுடைய சக்திகளை இழந்து அவன் ஒரு சாதாரண நாகம் ஆனான். மிகவும் சக்தி வாய்ந்த அந்த இரத்தினத்தை தன்னிடம் இருந்து திருடியவனை பழி வாங்குவதற்கு துடித்தான். அந்த நேரம் வேறொரு கிராமத்தில் செல்வச் செழிப்புடன் வாழ்ந்து வந்த கண்ணன் தன் பழைய நண்பன் ரங்கனை பார்க்க விரும்பி கடம்பவனம் வந்தான். ரங்கனை சந்தித்த அவன் நடந்த அனைத்ததையும் கூறிவிட்டு, இன்று நான் நல்ல நிலைமையில் இருக்கிறேன். அந்த நன்றியை நான் மறக்கவில்லை. என்னுடைய செல்வத்தில் பாதியை உனக்கு தருகிறேன். நீ என்னுடன் வந்து விடு என்றான். அதற்கு ரங்கன், நன்றி கண்ணா. ஆனால் நியாயமாக உழைத்து கிடைக்கும் கூலியையே நான் விரும்புகிறேன். ஆகவே நீ சென்று வா என்றான். அதன் பிறகு கண்ணன் தன் ஊர் திரும்பினான். அப்போது வழியில் சுதேந்திரன் கண்களில் கண்ணன் தென்பட்டான்.
கண்ணனிடம் உள்ள இரத்தினத்தின் சக்தி சுதேந்திரனை ஈர்க்க உடனே அது தன்னுடையதுதான் என்றும் அதை எடுத்துச் செல்பவனே திருடிச் சென்றவன் என்றும் உணர்ந்த நாகம் மிகுந்த கோபத்துடன் கண்ணனின் மீது சீறிப்பாய்ந்து அவனை கொத்தியது. என்ன ஆச்சரியம்! சுதேந்திரன் தானாகவே மனித உருவம் பெற்று நின்றான். அதே சமயம் கண்ணனுக்கும் நாகம் தீண்டியதால் விஷம் ஏறவில்லை. இந்த இடத்தில் கதையை நிறுத்திய வேதாளம் மன்னா. சுயநலவாதியான கண்ணன் நாகம் தீண்டியும் எவ்வாறு விஷம் ஏறாமல் உயிரோடு இருந்தான். அதைவிட வியப்பானது என்னவெனில் சுதேந்திரன் எவ்வாறு கண்ணனை தீண்டியதும் மனித உருவம் பெற்றான். ரங்கன் தன்னுடைய கடமையை ஒழுங்காகச் செய்வதே தருமம் என எண்ணி அதன் வழியே நடந்தான். ஆனால் அவன் முன்னேறவே இல்லை. தருமத்தின் வழியில் நடப்பவர்களுக்கு இந்த கதிதானே ஏற்படுமா? என்னுடைய கேள்விக்கு விடை தெரிந்தும் நீ மௌனமாக இருந்தால் உன் தலை வெடித்து சுக்கு நூறாகும் என்றது. அதற்கு விக்கிரமன், ஒரு மனிதன் செய்யும் ஒவ்வொரு வேலையும் அது அதன் பலனின் அடிப்படையினால் மட்டுமன்றி அந்த வேலையைச் செய்வதற்கு தூண்டுகோலாக அமையும் சூழ்நிலை மற்றும் வேலை செய்பவர்களின் பாவம் புண்ணியங்களின் அடிப்படையினாலும் அமையும். ரங்கன் மிகவும் கடுமையாக உழைத்து வாழும் வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தான். அதனால் அவனால் மகிழ்ச்சியாக வாழ்க்கை வாழ முடிந்தது. இரத்தினத்தை திருடினாலும் அதை வைத்து பாம்பு தீண்டிய பலரின் உயிரை காப்பாற்றும் புண்ணியச் செயலைத்தான் அவன் செய்து இருக்கிறான். தவிர செல்வம் சேர்ந்தவுடன் அதை தன் நண்பனுடன் பகிர்ந்தளிக்க அவனை தேடி வந்த நல்ல உள்ளம் படைத்தவன் கண்ணன். ஆகையால் சுதேந்திரன் என்ற நாகம் தீண்டியதும் அவன் இறக்கவில்லை. சுதேந்திரன் முனிவர் கூறியபடி தானே நேரடியாக எந்த ஜீவராசிக்கும் உதவி புரியவில்லை. எனினும் அவனுடைய இரத்தினத்தின் மூலமே பல உயிர்கள் காப்பாற்றப்பட்டுள்ளன. ஆகவே அவன் நிரந்தர மனித உருவத்தை பெற்றான் என்றான். விக்கிரமனது சரியான பதிலினால் அவன் மௌனம் கலையவே வேதாளம்தான் சுமந்து வந்த உடலுடன் பறந்து சென்று மீண்டும் முருங்கை மரத்தில் ஏறிக்கொண்டது.